பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 66 verse 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். As a mother comforts her son, so will I comfort you. ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்கள்லையுமே தகப்பன் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களை தண்டிப்பாங்க. ஏதாவது பிள்ளைங்க தவறுகள் செய்தாங்க அப்படின்னா அடிப்பாங்க, அப்படி தானே? ஆனால் தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை என்ன செய்வாங்கன்னா தேற்றுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. அப்போ தாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளை மேலே அதிகமான ஒரு அக்கறை வைத்து அவங்க எதை நினைத்தும் அவங்க கவலைப்பட்டுறக்கூடாது, அவங்க சோர்ந்து போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தேற்றுகிற ஒரு பக்குவம் தாய்க்கு இருக்குது, அப்படி தானே? அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தாய் உங்களை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். சில சமயம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் இருப்பீங்க, சில காரியங்களை என்ன செய்யணும் தெரியாம இருப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் உங்களை அழகா கைட் பண்ணுவார். தாயை போல அவர் உங்களை தேற்றுவார். சில இழப்புகள், சில தோல்விகள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை தேற்றுவார். அவர் நிச்சயம் உங்களை தேற்றுவார். அந்த சூழ்நிலைகளை தாண்டி வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, அப்படிதானே? கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, நீங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு ஒரு அன்பாக இருக்கிறீங்க, பிள்ளைங்களை தேற்றுகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்லையும் தகப்பனே சோர்ந்து போய் மனமுடைந்து போய் இருக்கிற பிள்ளைங்களை நீங்க தேற்றுங்க, நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை தேற்றுவார். God bless you. Have a wonderful day.